இந்த கொஸ்டினில் ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் வேலை செய்கிறதா சொல்கிறாங்களா. அப்போது இந்த வேலையை முடிக்கிறப்போ அவங்களுக்கு 1500 கிடைக்குது அப்படின்னா ஏவும் பியும் எந்த விதத்தில் பிரிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. இப்போ இவங்களுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா அவங்களோட எஃபிஷியன்சி கிடச்சிருங்களா. அப்போது 10க்கு 15க்கு எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருங்க, 30 வருங்களா. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. நம்மளுக்கு தெரியும் இந்த எஃபிஷியன்சியை பொறுத்து தான் அவங்களுக்கு சேலரி கிடைக்க போகுதுன்னு. அப்போ இந்த 5 யூனிட்டு தான் 1500 அப்படின்னா ஒரு யூனிட் வந்து என்ன வருங்க, ஒரு யூனிட் வந்து 300 வருங்களா. ஏக்கு எத்தனை யூனிட்டு, 3 யூனிட்டு. அப்போது ஏக்கு கிடைக்கக்கூடியது 3 × 300 900 கிடைக்குங்களா. அப்போது பிக்கு வந்து 2 யூனிட்டு. அப்போது 2 யூனிட்டுக்கு 600 கிடைக்குங்களா. ஓகே, இது வந்து நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஆனால் வந்து நம்ம இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு கொடுத்துருக்க டேஸுக்கு வந்து ரேஷியோ எடுத்துருங்க. இப்போ இங்கே பாருங்களேன், ஏக்கும் பிக்குமான ரேஷியோ. ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு, 10 டேஸுங்களா. பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 15 டேஸ். அப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தோன்னா என்ன வருங்க, 2:3ன்னு வருங்களா. இது டேஸுக்கான ரேஷியோ. நம்மளுக்கு தேவை எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ. அப்போது எஃபிஷியன்சி இதோட அப்படியே இன்வர்ஸாக இருக்குங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தால் என்ன வருங்க, 3:2ன்னு வருங்களா. ஓகே, நம்மளுக்கு இங்கே இந்த எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்ச இந்த 3/2ங்கிறது நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் அந்த 5 யூனிட்டு தான் 1500 அப்படின்னா 3 யூனிட் எவ்வளோ, 2 யூனிட் எவ்வளோ அப்படின்னு நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுறதாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ கீழே இருக்க சம்மை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.